கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆத்தும நேசரின் பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஓமைகள், அறுவடைக்கு ஏற்ற பருவ காலம். இந்த தலைப்பின் கீழாக சில ஆதார வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 26 29 வசனங்கள். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையையும் வேரோடு கூட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் என்றார். இதுல சில ஆதார வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். இதிலான சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. இந்த எஜமான் நல்ல விதையை தான் நிலத்துல விதைக்கிறதை பார்க்கிறோம். அப்போ எப்படி இந்த களை வந்தது நாம் பார்க்கும்போது, இங்கே கலையை குறித்து வேதம் தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நிலம் என்பது உலகத்தை குறிக்கிறது. நல்ல விதை என்பது ராஜ்யத்தின் புத்திரர்களை குறிக்கிறது. கலைகள் என்பது பொல்லாங்களுடைய புத்திரர்களை குறிக்கிறதாய் பார்க்கிறோம். அவைகளை விதைக்கிறது சத்துரு. சத்துரு அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். இப்படியாக வேத வசனத்துல தேவன் விளக்கத்தை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்துல நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் என்று வீட்டு எஜமான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்துக்கு நிச்சயமா ஒரு முடிவு இருக்கிறது, ஒரு அறுப்பு இருக்கிறது. அதுதான் இந்த கடைசி காலம். நியாய தீர்ப்பு இருக்கிறது. களைகள் பொல்லாங்கன் புத்திரர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பொல்லாங்கனும் இந்த கோதுமையோடு கூட ராஜ்யத்தின் புத்திரர்களோடு கூட சேர்ந்து வளர்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரும் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த தேவனுடைய பிள்ளைகள் கூட இந்த களைகளும் வளரும் போது இந்த கோதுமை மாத்திரம் பிடுங்கி எடுக்கட்டுமா என்று இந்த வேலைக்காரர்கள் கேட்கும்போது, பிடுங்காதபடிக்கு அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் என்று சொல்கிறார். எவ்வளவு பாவம் செய்தாலும் செய்யட்டும், எவ்வளோ கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும் செய்யட்டும், ஒரு நாள் உண்டு. பிரசங்கில விதமாய் சொல்லு, அதனதற்கு கர்த்தர் காலத்தை வைத்திருக்கிறார். அறுக்க ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம், சேர்க்க ஒரு காலம் என்று. பொழுது இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு, ஒரு அறுப்பு காலம் உண்டு. மனிதர்களுக்கு ஒரு அறுப்பு காலம் உண்டு. அதை தான் தேவன் இங்கே மறைமுகமாய் இந்த ஓமையில சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதில் பார்க்கும்போது 9ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். 10ஆம் வசனத்திலே, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. கலைகளை குறித்தும் தேவனுடைய புத்திரர்கள் நல்ல விதையை குறித்தும் நாம் பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வேதம் பிரித்து காட்டுகிறதை பார்க்கிறோம். இப்படியாகத்தான் கடைசி காலத்துல கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகள் யார் என்றும் கலைகள் பொல்லாங்களுடைய புத்திரர்கள் யார் என்றும் இங்கு விலக்கி காண்பிருப்பதை பார்க்கிறோம். இந்த நிலத்தில நாம் ஒரு உதாரணமாய் பார்க்கும்போது, பயிரிடுகிறவர்கள் அந்த அறுப்பு காலத்துல வந்த பொழுது அந்த நல்ல ஒரு விதையை என்ன பண்ணுவாங்க, அது விதைக்காக அடுத்த வருஷம் விதைக்கிறதுக்காக நல்ல முதல் தரமான அந்த விதையை எடுத்து விதைக்கிறதுக்காக வைப்பாங்க. இன்றும் கர்த்தருடைய வேத வசனமும் நல்ல விதைக்கு நம்மளை ஒப்பிட்டு சொல்லுகிறது. நல்ல கோதுமை மணிக்கு நம்மளை வேதம் ஒப்பிட்டு சொல்லுகிறார். அப்போ நாம் நல்ல ஒரு கோதுமை மணியாக
நல்ல ஒரு விதையாக, நல்ல ஒரு கனி தருகிற மரங்களாக கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை ஒப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல விதையை தான் ஜீவன், அந்த நல்ல விதைக்குள் தான் ஜீவன் இருக்கும். அந்த ஜீவனுள்ள அந்த விதை விதைக்கும் பொழுது அது உடனடியாக முளைத்து அது காய்த்து கனி தருகிறதாய், அது பலன் கொடுக்கிறதாய் இருக்கிறது. அப்படியாகவே தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். நல்ல விதையாக, பலன் கொடுக்கிறவர்களாக, நீதி செய்கிறவர்களாக, நியாயம் செய்கிறவர்களாக, தேவனுடைய குணாதிசயங்கள் உடையவர்களாக, ஆவிக்குரிய அநேக ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறவர்களாக, வரங்களை உடையவர்களாக, நியாயம் செய்யக்கூடியவர்களாக, நன்மை செய்யக்கூடியவர்களாக தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாக கர்த்தருடைய வசனம் நல்ல விதைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட பரலோக ராஜ்யத்தின் ஓமையை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வசனத்தின்படி வாழுகிற நல்ல ஒரு விதைக்கு ஒப்பாய் நம்மளை தேவன் மாற்றுகிறார். இந்த வார்த்தையின்படி நாம் இந்த நாளிலே இந்த வசனத்தின்படி நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய், நாம் உலகத்தோடு நியாயம் தீர்க்காதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படக்கூடிய நல்ல இந்த கோதுமை மணிக்கு ஒப்பானவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத வசனம் நமக்குள்ளாய் ஜீவன் உள்ள ஒரு வசனம், கிறிஸ்து உடையவன் ஜீவனுடையவன் என்று 1 யோவான் 5:12 சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஜீவனுடைய பிள்ளைகளாய் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள, அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி நாம் செபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த அறுப்பு காலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. நாங்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து ஆண்டவரே நீதியை அப்பா, தேவனுடைய குணாதிசயங்களை தேவனுடைய அப்பா ஸ்தோத்திரம் அப்பா பிள்ளைகளாய் வாழ்ந்து இந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.